ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வெள்ளை முடி இருக்குன்னு. அதே அளவுக்கு சூப்பரான ஹேர் டை தடவும் எப்படி பிளாக் ஆயிடுச்சு பாருங்கள். செம்மையாக ஆயிடுச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு பிளாக் ஆயிடுச்சு பாருங்களேன். சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை தயார் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோன்றது இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு வெள்ளை முடி இருக்குது பாருங்கள். அங்கங்கே ரொம்ப இருக்குது வெள்ளை முடி. அந்த அளவுக்கு வெள்ளை முடி இருக்குது. நாங்கள் ஹேர் டை போடவும் சூப்பரான நல்லா பிளாக்காக பிடிச்சிருந்தது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்களேன். செம்மையாக இருக்குது பாருங்கள். அருமையான கலர், அருமையான பிளாக் கலரு. எந்த அளவுக்கு செஞ்சுருக்கோம் பாருங்கள். சூப்பராக அருமையாக இருக்குது. எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா. அருமையான நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். கரு கரு கருன்னு இருக்குது. இந்த வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது பாருங்களேன். ஒரு மை போட்டு வைக்கிற அளவுக்கு இருக்குது பாருங்கள். செம்மையாக அப்படி பண்ணியிருக்கோம் நாங்கள் ஹேர் டை. சூப்பரான ஹேர் டை இது. வாங்க நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோன்றத வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு இரும்பு கடாய் எடுத்து நான் தேவையான அளவுக்கு காப்பி பொடி எடுத்திருக்கேன். சன்ரைஸ் காப்பி தூள் எடுத்திருக்கேன். நான் தேவையான அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். முடி நிறையா இருக்கிறவங்களுக்கு தேவையான நீங்கள் பொருள் எடுத்துக்கலாம். கம்மியாக உள்ளவங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பொருள் எடுத்துக்கலாம். நான் 2 பாக்கெட் தாங்க நான் போடுறேன். அதில் 2 பாக்கெட் சன்ரைஸ் காப்பி பொடி போடுறேன். 2 பாக்கெட் சன்ரைஸ் காப்பி பொடி போட்டாச்சு. அதுக்கப்புறம் அரை பழம் எலுமிச்சம்பழம், அரை பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிழிஞ்சு விட்டுக்குங்க. பாருங்கள் எவ்வளோ கொட்டையெல்லாம் இருக்குது பாருங்களேன். அந்த கொட்டையெல்லாம் நீக்கிடணும். நீக்கினதுக்கப்புறம் 2ஐயும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிடுங்க. அதுக்கப்புறம் என்ன ஊற்றணுன்னா தயிர் தாங்க நாங்கள் ஊற்ற போகிறேன். அடுத்தது தயிர் தாங்க நான் ஊற்ற போகிறேன். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் தயிர் நம்ம ஒரு 3 ஸ்பூன் வர அளவுக்கு, நல்ல பெரிய ஸ்பூன் அளவுக்கு 3 ஸ்பூன் தயிர் எடுத்து கிண்ணத்தில் ஊற்றி அதுக்கப்புறம் அதில் ஊற்றியிருக்கோம். அதையும் நம்ம சேர்த்துக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அடுத்தது நான் என்ன பொடி போடுறேன்னா நெல்லிக்காய் பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. நெல்லிக்காய் பொடி 2 ஸ்பூன். அதே நெல்லிக்காய் பொடி 2 ஸ்பூனில் அன்னப்பேத்தி தாங்க நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அன்னப்பேத்தி தான் நான் அந்த 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அன்னப்பேத்தி நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி நல்லா நம்ம எந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் நைஸாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா நம்ம கிண்டுறதுல தாங்க இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம நல்லா நல்ல பவுட்ரு மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். மாவு மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம கிளறி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் லைட்டாக கலரே மாறிடுச்சு பாருங்கள். நம்ம கிண்ட கிண்ட கொஞ்சம் கலரும் மாறும். நல்லா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதை எப்படி எடுத்து வைக்கணுன்றத உங்களுக்கு காட்டுறேன் நான். வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி போட்டிருக்கோன்றத. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அது நல்லா காற்று போகாமல் ஒரு தட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கவர் எடுத்து காற்று போகாமல் நல்லா இறுக்கி பிடிச்சிருந்து நல்லா வச்சு இது பண்ணிடலாம். மறுநாள் காலையில் பார்க்கலாம். குட் மார்னிங். பாருங்கள் நான் காலையில் எடுத்து பார்த்துட்டேன். எப்படி இருக்குன்றதை நான் பார்க்க போகிறோம். செம்ம கலர் இருக்க போது. காலையில் எடுத்து பார்க்க போகிறோம். சரியான கலர் இது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். நிறமே எந்த அளவுக்கு மாறிடுச்சு பாருங்களேன். செம்மையாக பிடிச்சிருக்கு பாருங்கள். என்னமா பிளாக்காக இருக்குது பாருங்களேன். சரியான கலர். நல்லா அந்த திக்னஸ் கொண்டு வந்துச்சு பாருங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக வைக்கவும் அந்த அளவுக்கு திக்னஸ் கொண்டு வந்துருச்சு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ நல்லா இறுக்கிருச்சு பாருங்கள். அந்த இது போல் எல்லா பொருளும் சேர்த்து ஒன்றா வைக்கவும் அப்படியே தார் மாதிரி இருக்குது பாருங்கள். தார் மாதிரி நல்லா பிளாக் கலராக இருக்குது. நல்லா கெட்டியும் கொடுத்துருக்கு பாருங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக வைக்கவும்
இந்த அளவுக்கு நல்ல கலர் கொடுத்துருக்கு பாருங்கள், செம்மையாக. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது பாருங்கள், தாறு மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன், செம்ம கலரு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது, நல்ல திக்னஸ் கொடுத்துருக்கு, நல்ல கெட்டியும் கொடுத்துருக்கு பாருங்கள். அதே மாதிரி நான் தலையிலையும் போட்டு காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். பாருங்கள் அங்கங்கே உள்ளார வெள்ளை முடி இருக்குது, இது அப்படியே எடுத்து தடவ வேண்டிதான். நான் ப்ரெஷ் இதெல்லாம் தடவுறேன், கையில் தடவலை, ரொம்ப திக்னஸாக இருக்கிறதுனால நான் ப்ரெஷ்ஷில் தான் எடுத்திருக்கேன். இல்லைன்னா க்ளவுஸ் போட்டுக்குங்க, நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் க்ளவுஸ் போட்டுக்குங்க, இல்லைன்னா ப்ரெஷ்ஷில் தடவுங்க. ஏன்னா ரொம்ப திக்னஸாக இருக்குது, ஒரு நாள் ஃபுல்லாக வச்சதுனால ரொம்ப திக்னஸாக இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்துட்டு மறுநாள் காயும் ரொம்ப இறுக்கமாக கெட்டியமாக ஆகிடுச்சு, அந்தளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். செம்மையாக இருக்குது பாருங்கள், அந்தளவுக்கு நம்ம தேவையானதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். நான் ப்ரெஷ்ஷில் தான் பண்ணுறேன். நல்லா நான் அங்கங்கே வெள்ளை முடி இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், கையே கருப்பாகிடுச்சு, அந்தளவுக்கு நம்ம செஞ்சுருக்கோம். அங்கே பாருங்கள் அங்கங்கே கருப்பு ஒட்டியிருக்கு பாருங்களேன். இது நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா காயணும். நல்லா காய விட்டதுக்கப்புறம் நல்ல கூலிங் தண்ணியில் நம்ம தலையை அலசிடலாம். பாருங்கள் செம்மையாக நல்லா 2 மணி நேரம் நல்லா காயட்டும். பாருங்கள் தலையை கழுவிட்டு வந்தாச்சு, எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக. பாருங்கள் எப்படி அங்கே வெள்ளை முடியெல்லாம் அப்படியே பிளாக்காக மாறிடுச்சு பாருங்களேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ காய வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா பிடிச்சிக்கும். நிறையா வெள்ளை முடி இருக்கிறவங்க வாரத்தில் 2 முறை போடுங்க, கம்மியாக இருக்கிறவங்க மாதத்துக்கு 1 முறை கூட போடலாம், எந்த அலர்ஜியும் கிடையாது. இங்கே பாருங்கள் எல்லா முடியும் பிளாக் ஆகிடுச்சு. நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப நேரம் கூட காய வைக்கலாம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த அளவுக்கு கூட காய வைக்கலாம். சூப்பரான ஹேர் டே இது. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். லைக் பண்ணிடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், செம்மையாக எல்லா முடியும் பிளாக் ஆகிடுச்சு. அங்கங்கே வெள்ளை முடி இருந்தது எல்லாமே போயிடுச்சு பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு காய வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிக்கும். நிறையா வெள்ளை முடி இருக்கிறவங்களுக்கு வாரத்தில் 1 முறையோ 2 முறையோ போட்டுக்கலாம், கம்மியாக இருக்கிறவங்களுக்கு மாதத்துக்கு ஒருக்கா கூட போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு வெள்ளை முடி இருக்குது, எல்லாமே பிளாக் ஆகிடுச்சு பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். பாய்.